नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भावनसेवया भगवतिरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्ग्रे। हरे कृष्ण। यदामृते कौरवसिञ्जयानां वीरेषु अदो वीरगतिं गतेषु विरकोदरा अविद्यगदार गदा अभिमर्शा भोग्नोर्दण्डे धृतराष्ट्रपुत्रे भर्तो प्रियं द्रौणैरिति स्म पश्यन् कृष्णासुतानां सपतां शिरांसि उपाहरति प्रियं येव तस्य जुगुप्सितं कर्म विगर्हयन्ति। படிங்க மேடம், பாதி படிங்க. சரோஜா மச்சி பாதி படிக்கட்டும், படிங்க. ஹரே கிருஷ்ணா. குருச்சேத்திர போர்க்களத்தில் கொல்லப்பட்ட கௌரவ மற்றும் பாண்டவ வீரர்கள் அவரவர்களுக்கு தகுதியான இலக்குகளை அடைந்தனர். மேலும் திருஷ்டாஸ்வரின் மகன் பீமசேனரின் கதாயுதத்தால் அடிபட்டு தொடையெலும்பு முறிந்து கரையில் விழுந்து புலம்பிக் கொண்டு இருக்கும் வேளையில் துரோணாச்சாரியின் மகன் அஸ்வத்தாமன் உருங்கொன்ற திரௌபதியின் 5 மகன்களை சிரேட்சம் செய்துவிட்டான். பிறகு தலைகளை கண்டு தலைவன் மகிழ்ச்சி அடைவான் என்றெண்ணி அவற்றை அவனிடம் பரிசாக அளித்தான். ஆனால் துரியோதனனோ அக்கொடிய செயலை ஆட்சேபத்துடன் அதனால் கொஞ்சம் கூட திருப்தியும் அடையவில்லை. பொருளுரை ஸ்ரீமத் பாகவதத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னதமான லீலைகளை பற்றிய விஷயங்கள் குருச்சேத்திர போரின் முடிவில் இருந்து தோன்றுகின்றன. அப்போரில்தான் அவர் தம்மை பற்றி தாமே பகவத்கீதையில் பேசினார். ஆகவே பகவத்கீதை மற்றும் ஸ்ரீமத் பாகவதம் ஆகிய இரண்டுமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய உன்னத விஷயங்களாகும். கீதை பகவானால் பேசப்பட்டதாகையால் அது கிருஷ்ண கதை அல்லது கிருஷ்ணரை பற்றிய விஷயமாகும். பாகவதம் கிருஷ்ணரை பற்றி பேசப்பட்டது என்பதால் அது கிருஷ்ண கதை தான். இவ்விரு கிருஷ்ண கதைகளையும் அனைவருக்கும் அறிவிக்க வேண்டும் என்று பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு உத்தரவிட்டார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யர் ஒரு கிருஷ்ண பக்தரின் உடையில் அவதரித்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே ஆவார். ஆகவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு ஆகிய இருவரின் கருத்தும் ஒன்றுதான். இந்தியாவில் பிறந்துள்ள அனைவரும் இத்தகைய கிருஷ்ண கதைகளை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் பிறகு முழு தன்னுணர்வை பெற்றதும் உன்னதமான இச்செய்தியை உலகம் முழுவதும் உள்ள அனைவருக்கும் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று பகவான் ஸ்ரீ சைத்தன்யர் விரும்பினார். அது பாதிப்படைந்துள்ள உலகில் எதிர்பார்க்கப்படும் அமைதியையும் செழுமையும் கொண்டு வரும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஸோ இதில் வந்து துரியோதனன் அவனுடைய முதுகெலும்பு உடஞ்சிருச்சு, தொடை உடஞ்சி படுத்து கிடக்கும். ஓகே, ஏன்னா பீமா உடச்சிட்டார் அவருடைய சபதப்படி. அதனால் துரியோதனன் மகிழ்ச்சி அடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த அஸ்வத்தாமன் என்ன பண்ணுறான்னா, அவன் பேர் துவிஜ பந்துன்னு பேர். துவிஜானா 2 பிறவி, இனிஷேஷம் வாங்கினா அடுத்த பிறவி. ஓகே, இனிஷேஷம் முன்னால் ஒரு பிறவி சூத்ரா, இனிஷேஷம் வாங்கினா அடுத்த பிறவி. அவனுக்கு பேர் மாற்றப்படுது இல்லையா, நெக்ஸ்ட் பேர். ஆனால் இவன் துவிஜா கிடையாது. இவன் பேர் என்ன, துவிஜ பந்து. அப்படின்னா அவங்க அப்பா ஒரு துவிஜா, அவங்க அப்பாவுடைய பையன், அதனால துவிஜ பந்து பேர். ஓகே, இவன் ஈஸ் நாட் இனிஷியேட்டர், ஈஸ் சூத்ராவன். ஓகே, அவன் என்ன பண்ணுறான்னா தூங்குற பசங்கள்லாம் கொண்டுட்டான். ஆனால் துரியோதனன் பாருங்களேன், அது அவன் மகிழ்ச்சியாகும். துரியோதனன் he was very unhappy. இந்த மாதிரி ஒரு வளர்ந்த சிசுக்களை கொண்டுட்டியே, ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டே போடா அப்படின்ட்டு அனுப்பிச்சுட்டான், திட்டான். ஓகே, இஸ் நாட் ஹாப்பி தட் படத்தில் தான் அப்படி உண்டு. இப்போ என்னுடைய வம்சமே அழிச்சிட்டா, நீ வம்சம்லாம் அழியணும், அந்த மாதிரி நினைக்கிற துரியோதனன் டீசென்ட் ஃபெல்லோ தான். கரெக்டாக இல்லையா? he is also feeling bad.
ஸோ அதனால் அந்த அஸ்வத்தாமன் அந்த மாதிரி பண்ணிட்டான். இதில் தான் பாகவதம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பாகவதம் வந்து கிருஷ்ணனை பற்றியது, பகவத்கீதை கிருஷ்ணன் சொன்னது. ரெண்டுமே கிருஷ்ண கதை தான், ரெண்டுமே ரொம்ப ரொம்ப நல்லது ஆக்சுவலாக. அடுத்த ஸ்லோகம் போகலாம். மாதா சிசூனாம் நிதனம் சுதானாம் நிஷம்யகோரம் பரிதப்யமானா ததாருதத் வாஸ்பகலாகுலாக்ஷி தாம் சாந்தவ்யன்னாஹ கிரீதமாலி. கார்த்திக் பிரபு படிங்க. ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. பாண்டவர்களுடைய 5 புத்திரர்களின் தாயாகிய திரௌபதி தனது 5 புத்திரர்களின் படுகொலையை பற்றி கேள்விப்பட்டதும் பெரும் இழப்பினால் கண்களில் கண்ணீர் மல்க துயரத்துடன் அழத் துவங்கினாள். அவளை சமாதானப்படுத்த முயன்ற அர்ஜுனன் அவளிடம் பின்வருமாறு கூறினார். ஆனந்தி மாதாஜி நீங்க படிக்க முடியுமா? 16 புக் வச்சிருக்காங்களா மாதாஜி? சரில குழந்தைய பார்த்துட்டு இருக்காங்க. சரி, ஓகே, பிஸியா இருக்கும். ஓகே, 16 படிக்கலாம். ததா சுதஸ்தே பிரமருஜாமி பத்ரே யத் பிரம்மபந்தோ சிராததாயினா காண்டீவ முக்தை விஷிகைருபாஹரே வாக்ரம்யசத் சனாஸ்யஷி தத்தபுத்ரா. ஓகே, ஸ்ரீராம் மாதாஜி நீங்கள் படிக்க முடியுமா? அர்ஜுன் பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. ஓகே, கலாவதி மாதாஜி நீங்கள் படிங்க, டிரான்ஸ்லேஷன் படிங்க. மொழிபெயர்ப்பு. நற்குண பெண்ணே, எனது காண்டீவத்திலிருந்து செலுத்தப்படும் அன்பினால் இந்த பிராமணனின் தலையை கொய்து அதை உனக்கு பரிசாக அளித்த பிறகு உன் கண்ணீரை துடைத்து உனக்கு நான் ஆறுதல் கூறுவேன். அதன் பிறகு உன் மகன்களின் உடல்களை தகனம் செய்ததும் அவனுடைய தலை மீது நின்று கொண்டு உன் ஸ்தானத்தை நீ முடிப்பாயாக. அடுத்த மாதாஜி படி. தேங்க்யூ மாதாஜி. இசைரிஷி மாதாஜி நீங்க பொருளறி படிங்க. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. வீட்டுக்கு தீ வைப்பவன், விஷம் கொடுப்பவன், கொடிய ஆயுதங்களால் திடீரென்று தாக்குபவன், செல்வத்தை சூறையாடுபவன், விவசாய நிலத்தை ஆக்கிரமிப்பவன், பிறர் மனைவியை ஆசை காட்டி மோசம் செய்பவன் ஒரு அநியாயக்காரன் என்று அழைக்கப்படுகிறான். இத்தகைய அநியாயக்காரன் ஒரு பிராமணனாகவோ அல்லது ஒரு பிராமணரின் தகுதியற்ற மகனாகவோ இருந்தாலும் அவன் எல்லா சூழ்நிலையிலும் தண்டிக்கப்பட வேண்டியவன் ஆவான். அஸ்வத்தாமன் எனப்படும் அநியாயக்காரனை சிரசேதம் செய்வதாக வாக்களித்த அர்ஜுனன் அவன் ஒரு பிராமணரின் மகன் என்பதை நன்கு அறிந்திருந்தார். ஆனால் அத்தகுதியற்ற பிராமணன் ஒரு கசாப்புக்காரனை போல் நடந்து கொண்டதால் அவன் ஒரு கொலை பாதகனாகவே கருதப்படுகிறான். எனவே அயோக்கியனான அவன் ஒரு பிராமணரின் மகன் என்ற போதிலும் அவனை கொல்வதில் பாவம் என்ற கேள்விக்கே இடமில்லை. பிராமணரை தண்டிக்க கூடாதுன்னு இருந்தாலும் அவன் செயலால அவன் தண்டிக்க தகுதியானவன்னு சொல்றான். ஸோ இதில் முக்கியமான வார்த்தை பார்த்தீங்கன்னா ஆத்ததாயினி. ஓகே, ஆத்ததாயினா அக்ரஸர். ஓகே, யாரெல்லாம் இந்த மாதிரி 7 விஷயம் பண்ணுறாங்களோ, என்ன விஷயம்? அடுத்த வீட்டுக்கு தீ வைக்கிறது, விஷம் கொடுத்து கொல்றது, ஒருத்தனை தீ வைக்கிறது, விஷம் கொடுத்தது, ரெண்டுமே பண்ணாங்க. அருக்கு மாலைக்கு தீ வச்சாங்க, விஷம் கொடுத்தான். யாருக்கு? பீமனுக்கு விஷம் கொடுத்தான். ஓகே, திடீர்னு அட்டாக் பண்ணுறது, தூங்கி இருக்கும்போது அட்டாக் பண்ணுறது. ஓகே, அஸ்வத்தாம பண்ணுறது. அடுத்தவங்களுடைய வெல்த்தை கொள்ளையடிக்கிறது. ஓகே, அவங்களுடைய நிலத்தை இது பண்ணுறது, அபகிக்கிறது. வீடு கட்டியிருப்பாங்க, அவங்க லேண்டில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கட்டியிருப்பாங்க. ஓகே, இது மாதிரி. ஓகே, அடுத்து அவங்க ஒய்ஃபை வந்து அபகரிக்கிறது. இவங்களெல்லாம் இறக்கம் பார்க்காம அழிச்சிடலான்னு சொல்லி வேதங்களை போட்டுருக்கு. எந்த விதமான இறக்கமும் கிடையாது. அவங்களுக்கு ஆத்தத்தாயின்னு சொல்லுவாங்க, அக்ரஸர். ஓகே, அதனால்
மாதாஜி சொன்ன மெசேஜ் மாதாஜி சொன்ன மாதிரி இவன் வந்து ஒரு பிராமணனாக பையனாக இருந்தாலுமே அவன் பிராமணன் கிடையாது. அவன் எப்படியா ஆத்தத்தாய் லெஸ் தேன் அ சூத்ரா பிகாஸ் ஏ கில்ட் அ ஸ்லீப்பிங் சன்ஸ். தூங்குற குழந்தைங்களை கொண்டிருக்கான், அதனால இஸ் ஆத்தத்தாய். ஓகே, இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணியிருக்கான் இல்லையா, அவனை வந்து கொள்றதுல தப்பே கிடையாதுன்னு சொல்லி அர்ஜுனன் சொல்கிறார். அவன் தலையை எடுத்துகிட்டு வரேன், நீ அதை நின்று நீ குடிக்கலான்றான். அவன் தலையில் நின்று நீ அந்த காரியங்கள் கடைசி காரியங்கள் பண்ணுன்றான். அவ்வளோ கோவம் வந்துச்சு அர்ஜுனன். இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். கடைசியில் கொல்ல மாட்டார் அர்ஜுனர். கிருஷ்ணா கொல்ல சொல்வார், அர்ஜுனா கொல்ல மாட்டார். கிருஷ்ணா என்ன சொன்னாலும் பண்ணுறேன்னு சொல்லி அர்ஜுனா சமாளித்துக்கார். ஆனால் கிருஷ்ணா என்ன சொல்கிறாரு, நீ கொல்ல அஸ்வத்தாமன் அப்படின்றார். பட் இடிக்கில் இதெல்லாம் கிருஷ்ணாவுடைய டெஸ்ட்டு. வெளிப்புறமாக ஒன்று சொல்கிறார், உள்புறமாக வேறு சொல்கிறார். அது அர்ஜுனாவுக்கு தெரியும் ஆக்சுவலாக. அதே மாதிரி திரௌபதி என்ன சொல்லுவாங்கன்னா மன்னிச்சிடுவான், நீ போயிடு அப்படின்ட்டுவான். குரு மாதிரி இருக்க, நீ போயிடு, குருவோட பையன்ருவான். இந்த மாதிரி நிறைய நுணுக்கமான பாயிண்ட்ஸ்லாம் அதில் வரும், டிஸ்கஸ் பண்ணுவார் பிறப்பார். இப்போதைக்கு என்ன, அஸ்வத்தாமா இஸ் அ வில்லன், இஸ் நாட் அ ஹீரோ. 17 படிக்கலாம். इति प्रियाम्बल्ग विचित्र जल्पै शासन्तव्युत्पाच्युतमित्रसूता अन्वाद्रवद्दंशिता उग्रदन्वा कविद्वजो गुरुपुत्रमतेन. Okay, Hasi padi. Translation. Arjuna, who is guided by the infallible Lord as a friend and a driver, has satisfied the dear lady by such statements. Then he dressed in armor and armed himself with furious weapons, and getting into his chariot, he set off to follow Ashwatthama, the son of his martial teacher. ஸோ பின்னால் அஸ்வத்தாம பின்னால் குதிரையில் வேகம் போகிறார். ஓகே, அவங்க ஒய்ஃபை வந்து பேட்சியை பண்ணிட்டு கிளம்புறார். திரௌபதியை பேச்சு சமாதானம் பண்ணிவிட்டு அர்ஜுனா வந்து ரொம்ப ஸ்பீடாக போகிறாங்க. ஓகே, அஸ்வத்தாம பின்னால் பார்த்து படிக்கலாம். 18 தம் ஆபதந்தம் சவிலக்ஷ்ய தூரான் குமாரஹௌத்விக்னமனாரதேனா पराद्रवत् प्राण परिप्सूर्व्याम् यावद्गमं रुद्रभयात्यताकः. Hardly padi. Translation. The Ashwatthama, the murderer of the princess, seeing from a great distance Arjuna coming at him with a great speed, fled in his chariot, panic-stricken, just to save his life, as Brahma fled in fear from Shiva. எப்படி பிரம்மா வந்து ஓடினாரோ அதே மாதிரி அர்ஜுனா இது அஸ்வத்தாம ஓடுறான். ஓகே, இது ஒரு பாஸ்ட் டைமு. நீங்கள் படிங்க, பர்பன் நீங்கள் படிங்க. According to the reading matter, either Ka or Arka, there are two references in the Puranas. Ka means Brahma, who once became allured by his daughter and began to follow her, which infuriated Shiva, who attacked Brahma with his trident. Brahmaji fled in fear of his life. As far as Arka is concerned, there is a reference in the Vamana Purana. There was a demon by the name Vidyunmani, who was gifted with a glowing golden airplane which travelled to the back of the sun, and night disappeared because of the glowing effulgence of this flame. Thus the sun god became angry, and with his violent rays he melted the flame. This enraged Lord Shiva. Lord Shiva then attacked the sun god, who fled away and at last fell down at Kasi, Varanasi, and the place became famous as Lolarka. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மாஜி வந்து தன்னுடைய பொண்ணு சரஸ்வதி, சரஸ்வதி தான் இல்லையா, சரஸ்வதி பின்னால் போவாங்க. அது பார்த்தீங்கன்னா எல்லா ரிஷிகளும் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடும். மரிச்சி முனிவர்கள்லாம் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க அப்பா பிரம்மாஜி, அவங்க அப்பா ஐயோ இப்படி தப்பு பண்ணுறாரேன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, பிரம்மாவை கண்டிப்பாங்களா? கண்டிக்க மாட்டாங்க. கிருஷ்ணாட்ட ப்ரே பண்ணுவாங்க, கிருஷ்ணா இந்த மாதிரி எந்த பிரம்மாவும் பண்ணலை, நம்ம பிரம்மா இந்த மாதிரி ஒரு பெண் பின்னால். இது வந்து மாய ரொம்ப ஸ்ட்ராங், நம்ம நினைக்கவே கிடையாது. சன்னியாசியானா கூட விழுந்துருவாங்க. நிறைய சன்னியாசிஸ் இஸ்கான் ஸ்டார்ட் ஆன விழுந்திருக்காங்க. ஓகே,
அதனால் நம்ம எப்பயுமே எல்லாத்தையும் ஈஸியாக எடுக்க முடியாது. அதில் பாருங்கள், இப்போ இந்த பாஸ்ட் டைம் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த பாஸ்ட் டைமில் பிரம்மாலாம் ரொம்ப பவர்ஃபுல். ஓகே, அதனால் சூரியன், பிரம்மா, சிவன்லாம் தப்பு பண்ணுவோம் நம்ம பார்க்கக்கூடாது. பிரம்மா அப்படி ஓடும்போது மரிசி மாதிரி பெரிய பெரிய முடிவுகள் என்ன பண்ணுறாங்க, அப்படியே கும்பிட்டு இருக்கான் கிருஷ்ணனை பார்த்து. மரிசியோட 6 குழந்தைங்க இருப்பாங்களா, சின்ன பசங்க. அந்த அவன் பேர் என்ன, ஹர்ஷித் கிருஷ்ணா மாதிரி சின்ன பசங்க. ஹர்ஷித் கிருஷ்ணாவுக்கு விவரம் தெரியாது இல்லையா, ஆனால் சின்ன பசங்களாம் விவரம் தெரியும். அவங்கள குட்டி குட்டி பசங்க 6 பசங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு வேதனாலாம் நல்லா தெரியும், வேதங்கள்லாம் தெரியும். அவங்க என்ன பண்ணுறாங்க, பிரம்மா ஓடுறத பார்த்து சிரிக்கிறான். சிரிக்கிறாங்க, நீ உன் பொண்ணு பின்னாலே ஓடுறியே. சின்ன பசங்க சிரிச்ச உடனே பிரம்மா அந்த மயக்கத்தில் இருக்குன்னா தெரியாது, அவர் வேற எப்படியோ திணிடுவா, அவருடைய கதை வேற. இவங்க அந்த மாதிரி சிரிச்சதுனால இவங்களுக்கு தண்டனை பாருங்க. எப்படி தண்டனை பாருங்க, இவங்களுக்கு உடனே அரக்கப்பறவை கிடைச்சிச்சு. எப்ப சத்தியம் ஸ்டார்ட் பண்ணும்போது நடந்தது. எது, பிரம்மாவோட டே ஸ்டார்ட் பண்ணும்போது. பிரம்மாவோட ஒரு டேல 1000 சத்தியம் உண்டு. பிரம்மாவோட டேல ஸ்டார்ட் பண்ணும்போது இவங்களுக்கு இது அரக்கப்பறவை கிடைச்சிச்சு. அரக்கனா பறந்து 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 கடைசியில் ஹிரண்யகசிபு எப்போ வர்றான், அந்த டயத்தில் ஹிரண்யகசிபுக்கு பேரனா பறக்கிறாங்க. எப்படி பேரனா பறக்கிறாங்கன்னா, இந்த காலநேமின்னு ஒருத்தர் இருப்பான் தெரியுமா, அவன் மருமகனா மகனா, மருமகன் இல்லையா, ரிலேட்டிவ். அந்த காலநேமி பிரம்மாவை நோக்கி தவம் பண்றார். ஹிரண்யகசிபு கோவம் வந்துடுச்சு, நான் ஹிரண்யகசிபு இருக்கேன், என்னுடைய பாதுகாப்பு இல்லாமல் நீ தனியாக அதுக்கு தவம் பண்ணுற, அதனால் நீ உன் பையனே கொல்லுவேன்னு சொல்லி சாமம் கொடுத்துறாரு. உடனே இந்த காலநேமி அவரை போய் கெஞ்சுறாரு, ஓகே இந்த பிறவியில் அடுத்த பிறவியில் நீ கொல்லுவேன்றார். அடுத்த பிறவியில் காலநேமி கம்சனா வரான். இந்த 6 குழந்தைகள் மரிசி குழந்தை இருக்குல்ல, இவ்வளோ நாள் இப்போ இந்த முந்தின துவாபரம் இருக்குல்ல, பிரம்மாவுடைய டே ஸ்டார்ட் பண்ணதில்ல பிறந்து இப்போ முந்தின துவாபரம் கிருஷ்ணா வந்தார் இல்லையா, அப்போ தேவிக்கு 6 குழந்தையா பிறந்தாங்க. அதை கம்சன் பண்ணுறான். அப்போ அந்த 6 குழந்தைங்க யாரோட குழந்தைங்க, காலநேமி குழந்தைங்க, ஆக்சுவலாக மரிச்சியோட குழந்தைங்க. அவங்க பிரம்மா ஓடும்போது சிரிச்சதுனால வந்த விளைவு. புரியுது அவங்களுக்கு, நம்ம அஃபென்ஸ், அந்த அபராதம் பெரியவங்க அந்த மாதிரி பண்ணும்போது சிரிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் அதிகம் அந்த துன்பம்லாம் அவங்களுக்கு வந்துடும். அதனால தலையவே கூடாது, அவன் போறாலும் விட்டு அப்படியே விட்டுருவோம். ஓகே, பிரம்மா கடைசியில் அவருக்கு இதாகி எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனால் இவங்களுக்கு எவ்வளோ பிறவியாக இருக்கு பாருங்க. இந்த பிறவியில் தான் அவங்களுக்கு மோட்சம் கிடைச்சிருக்கு. எப்போ கிருஷ்ணர் இப்போ லீலை நடத்தும் போது தான் அந்த 6 குழந்தைகளையும் கம்சன் அவன் கையால் கொண்ட பிறகு தன்னுடைய பசங்களையும் கொண்டான் கம்சன், அது கூட தெரியாது அவனுக்கு. அதுக்கப்புறம் தான் மோட்சம் கிடைச்சிருக்கு. அதனால நம்ம இந்த மாதிரி ஒரு இது நடக்கும்போது என்ன பண்ணணும், நம்ம அதே மாதிரி சித்திரகேது மாறாது. சிவனை பார்த்து செரிச்ச உடனே பார்வதி என்ன பண்ணுறாங்க, சாமம் கொடுத்துட்றான் இல்லையா, சிவனையே நீ கரெக்ட் பண்ணுறியான்றாங்க இல்லையா. சிவனையே கரெக்ட் பண்ணியாங்கன்னா அவங்க அவ்வளோதான், அதோட அவனுக்கு அரக்கப்பயிர் கிடச்சிச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம பக்தி சேவையில் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய லைனை கரெக்டாக பார்த்து போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா எல்லா ட்ராக்கும் எப்படி பேரலல் ட்ராக், யாரும் யாரையுமே ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே, எல்லாரும் யார் கொண்டு போகிறா, கிருஷ்ணர் தான் கொண்டு போகிறார். அதனால நம்ம நினச்சிக்கணும். ஓகே, கிருஷ்ணர் தான் டிஃப்ரெண்ட் பீப்புளாக டிஃப்ரெண்ட் டயத்தில் போட்டு அவங்கள முன்னேற்று கொண்டு போகிறார். இந்த டயத்தில் இவர் உதவுவார்னா அவரை போடுவார். அப்புறம் இன்னொருத்தர், அவருக்கு இல்லாத அக்கறை வேற யாருக்குமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? நம்ம குழந்தைங்க மேலே அம்மாவுக்கு இருக்க பாசத்தை விட கிருஷ்ணாவுக்கு இருக்க பாசம் அதிகம். ஓகே, அதனால நம்ம கிருஷ்ணருடைய வழியில் நடக்கிறதுனால யார் யாருக்கு என்னென்ன பண்ணணுமோ அவர் கரெக்டாக பண்ணிடுவார். நம்ம சொல்ல முடியாது, கிருஷ்ணா கொடுக்குறது கரெக்டாக இருக்கும். ஓகே, அதனால நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய ட்ராக்கை பார்த்து அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஓகே, இந்த பிரம்மாவுடைய கதையில் பார்த்தீங்கன்னா, அந்த பிரம்மா அந்த பெண் பின்னால் போனதை பார்த்து சிரிச்சாங்க 6 பேர். சின்ன குழந்தைங்க தானே அது இல்லை வந்துடுச்சு. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஓகே, அதை நீங்கள் யாரோ கேள்வி கேட்டீங்களே, நான் டிவோட்டீஸ் நீங்கள் படித்தோம், நம்ம ஏதோ ஒரு ஸ்லோகம் படிச்சு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணீங்க இல்லையா, கான்டாக்ட்ஸ் கரெக்டாக ஆகும் இல்லை. நான் டிவோட்டீஸ் இந்த மாதிரி ஏளனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி படித்தோம்ல. ஓகே, அது நான் டிவோட்டீஸ் நம்ம தான் சொன்னோம் கரெக்டாக. இன்னொருத்தரை பார்த்து நம்ம ஏளனம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம் இல்லையா. நம்மளாம் இன்னும் ப்ராக்டிஸிங் டிவோட்டீஸ் தான், இன்னும் டிவோட்டீஸ் ஆகலை. ஓகே, வெளியில் உள்ளவங்க நம்மளை கேலி பண்ணுவாங்க கிடையாது, நம்மளே இன்னொருத்தரை சொல்கிறது இந்த மாதிரி சொல்கிறதுலாம் தவறு. ஓகே, 10வது படிக்கலாம். யதா சரணமாத்மானம் ஐக்ஷதா சாந்தவாஜினாம் அஸ்திரம் பிரம்ம சிரோமேனே
ஆத்மத்ராணாம் திவ்யாத்மஜஹ. அனுப்பிட்டா மாதிரி படிங்க. நீங்க அடுத்து பரப்பி. Translation: When the son of the Brahmana Ashwatthama saw that his horses were tired, he considered that there was no alternative for protection outside of his using the ultimate weapon, Brahmastra, nuclear weapon. பரப்பி நீங்க படிங்க மாதாஜி. In the ultimate issue only, when there is no alternative, the nuclear weapon called the Brahmastra is applied. The word Vajatmaja is significant here because Ashwatthama, although the son of Dronacharya, was not exactly a qualified Brahmana. The most intelligent man is called a Brahmana, and it is not a hereditic title. Ashwatthama was also formally called Brahma Bandhu, or the friend of Brahmana. Being a friend of Brahmana does not mean that one is a Brahmana by qualification. A friend or son of a Brahmana, when fully qualified, can be called a Brahmana and not otherwise. Since Ashwatthama's decision is immature, he is purposely called herein the son of a Brahmana. சன் ஆஃப் பிராமணா சொல்கிறான். ஓகே, அதனால் பிராமணான்னு சொல்ல. பிராமணா எப்பயுமே குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான். எஸ்ஏஎல் லக்ஷணம் புரோக்தம். நாரதமணி சொல்கிறார், எஸ்ஏஎல் லக்ஷணம் புரோக்தம். என்ன அவங்ககிட்ட குவாலிஃபிகேஷன் இருக்கோ அது பொறுத்து அவங்க என்ன ஜாதியில் பிறந்திருக்காங்கன்னு கவலை கிடையாது. எந்த மரத்தில் இருக்காங்க டவுட் இது கிடையாது. ஓகே, அவங்க எந்த லட்சணத்தில் இருக்காங்க அது பொறுத்து தான். அர்ஜுனா வந்துட்டு ஆனால் ஒரு 2 ஸ்லோகம் முன்னாடி சொல்கிறாங்க, நான் வந்துட்டு இந்த பிராமணாவோட ஹெட்டை வந்துட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சன்னா பிராமணன் சொல்லுவாங்க இல்லையா? பிராமணா தான். ஓகே, அது பரவாயில்ல. எங்கே கொடுத்துருக்காங்க? அர்ஜுனா வந்துட்டு ஒரு ஸ்லோகா பேசுவாங்க இல்லையா? ஆஃப் தட் பிராமணா, அது கோவத்தில் சொல்கிறாங்க. கரெக்ட். ஆமாம். அது பரவாயில்ல. அதான் டவுட்டா? அது ஏன் பிராமணா சொன்னாங்க? அது பரவாயில்ல. ஓகே, அது கோவத்தில் வர்றதுக்கு இதில் வேறு டவுட் இருக்கா இல்லைல்ல? சன்னா பிராமணா. ஓகே, இப்போ 20 படிக்கலாம். 20 தானே படிக்கணும் இப்போ. அத்தோபஸ்ப்ருஷ்ய சலிலம் சந்ததே தத் சமாஹிதா அஜ்ஞானமபி சம்ஹாரம் பிராணக்ருஷ்ணா உபஸ்திதே. படிங்க மாதாஜி. கொஞ்சம் கத்தி படிங்க, கேட்கவே இல்லை. sanctity, concentrated, nuclear weapons, such weapons. Thank you, Mataji. Mataji, நீங்க படிங்க, தமிழ்ல படிங்க, பர்பட் படிங்க, பர்பட். பௌதிக விஷயங்களை ஸ்தூலமான முறைகளில் திறமையாக கையாள்வதை விட அச்செயல்களை சூட்சுமமான முறையில் கையாளுவது இன்னும் சிறந்ததாகும். இத்தகைய சூட்சுமமான பௌதிக செயல்கள் ஓசையை தூய்மைப்படுத்துவதன் வாயிலாக செயற்படுத்தப்படுகின்றன. அணு ஆயுதங்களாக இயங்கச் செய்வதற்கு மந்திரங்களை உச்சரிக்கும் அதே முறை இங்கு கையாளப்படுகிறது. தேங்க்யூ மேடம். இப்போ நியூக்ளியர்லாம் பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைனில் போயிட்டு அந்த மாதிரி போடுறாங்க, இல்லை மிசைல் ஏவுறாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறாங்கல்ல. இது வந்து ஒரு சிட்டியை அழிக்கிறது கரெக்டாக. அப்போ வந்து நியூக்ளியர் பண்ணினா மந்திரங்கள்லே பண்ணான். தண்ணியை தொட்டுட்டு அந்த மந்திரங்கள் சொல்ல மூலமாக அது என்ன பண்ணுமா, யார் டார்கெட்டோ அவர் எப்போ எங்கே போனாலும் அதை அழிச்சிருமா. அந்த மாதிரி அந்த வெப்பனை வந்து வித்ரா பண்ண முடியும். இப்போ அவங்க நியூக்ளியர் வெப்பன் போட்டாங்கன்னா வித்ரா பண்ண முடியாது, போட்டது தான் கரெக்டாக. அங்கே வித்ரா கூட பண்ண முடியும். அந்த மாதிரி. இப்போ 21 ததா பிராதுஷ்கிருதம் தேஜா பிரசன்னம் சர்வதோ திசா பிராணாபதம் அபிப்ரேக்ஷ்யா விஷ்ணும் ஜிஷ்ணுர்வாச்சஹ. யார் படிங்க? மலையாளம் படிங்க. மொழிபெயர்ப்பு. அதன் பிறகு எல்லா திசைகளிலும் மிக பிரகாசமான ஒளி பரவியது. அது மிக கொடூரமானதாக இருந்ததால் தனது சொந்த உயிருக்கு ஆபத்து வந்துவிட்டது என்று எண்ணி அர்ஜுனன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனிடம் பிரார்த்தனை செய்ய துவங்கினார். ஹரே கிருஷ்ணன்.
இப்போ அர்ஜுனோடைய பிரார்த்தனை ரொம்ப அருமையான பிரார்த்தனை. ரெடியாக இருந்துக்கோ, நீ படிக்கணும், ஸ்லோவாக படிக்கணும். ஓகே, அருமையான பிரார்த்தனை அர்ஜுனா பண்ண போறார். ஓகே, அர்ஜுனோவாச்ச கிருஷ்ண கிருஷ்ண மகாபோஹோ பக்தானமபயங்கரா தம் ஏகதக்யமானானாம் அபவர்கோ அசி சம்ஸ்ருதேஹ. ஹரிணி படி, வைகந்தி படினா ஹரிணி படி. அர்ஜுனோவாச்ச கிருஷ்ண கிருஷ்ண மகாபாஹோ பக்தானாமபயங்கரா त्वं एको दह्यमानानाम् अपवर्गो असि संस्कृतेः. पढ़िए प्रभु. अर्जुन उवाच कृष्ण कृष्ण महाबाहो भक्तानामभयङ्करा त्वं एको दह्यमानानाम् अपवर्गो हि संस्कृते. हसी पड़ी. अर्जुन उवाच कृष्ण कृष्ण महाबाहो भक्तानामभयङ्करा त्वं एको दह्यमानानाम् अपवर्गो हि संस्कृते. சேட்டை பயங்கரம் பண்ணுறாங்க, அது தெரியுது அவளுக்கு எப்படி ஏற்ற. கரெக்டாக அவள் ஏற்றுறா, பரவாயில்ல, அது ஒன்றும் இல்லை அம்மானுக்கு. ஸோ ஓகே, இது யாரு பிரபு நீங்கள் படிங்க, அந்த அர்த்தம் நீங்கள் படிங்க. பிரபு நீங்கள் ட்ரான்ஸ்லேட் படிங்க. There is no limit to your different energies. Therefore, only you are competent to instill fearlessness in the hearts of your devotees. Everyone in the plains of material miseries can find the path of liberation in you only. So, Krishna Krishna Mahabaho. Mahabahona, who is Almighty. Okay? Bhaktanam, devotees உடைய பயங்கர போக்குற அபயங்கரம், அபயங்கரா, பயங்கர இல்லாமல் அவங்க ஹார்ட்டில் கொடுக்கறது கிருஷ்ணா தான். ஓகே, பக்தானாம் அபயங்கரா தோமேகோ தக்கியமானானாம், அவங்ககிட்ட இருக்கிற எல்லா சஃபரிங்கும் எடுக்கிற நீ மத்திரம்தான். ஓகே, அவங்ககிட்ட இருக்கிற துன்பங்களை எடுக்கிறது நீ மத்திரம்தான். தோமேகோ தக்கியமானானாம் அப்பவர்கோ அசி சம்ஸ்ருதேஹே. அப்பவர்கோனா, பவர்கானா இந்த பௌதிக உலகம், அப்பவர்கானா லிபரேஷன். ஓகே, ப ப ப ப ப ப ம ப ப ப ப ம ப பரிசம். ப பரிசம் தான் இல்லையா, ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறது, நல்லா உழைப்பான் குடும்பத்துக்கு. ஓகே, ப பேனா, பேனானா நுர வரும், நுர ஓரத்தில் வரும், பார்த்தீங்கன்னா நல்லா நோட்டீஸ் பண்ணி தெரியும், நுர வரும் பேனா. ப ப ப ப ம ப பனுது பேர்த்தா, பேர்த்தா தானே, பேர்த்தா, பேர்த்தானே ஏமாற்றமா. இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சோம், நுரையெல்லாம் வர மாதிரி உழைச்சி ஏமாற்றம் தான் கிடைச்சல. ஓகே, சம்பளம் அதிகமாக இல்லை, ஏதோ ஒரு ஏமாற்றம். ஓகே, பேர்த்தா ஹாப்பினஸ் கிடையாது. எவ்வளோ வேலை பார்த்தா ஹாப்பினஸ் இருக்காது வேலையில், பேர்த்தா தான். அப்புறம் பி ப வந்து பயம், பயம் இருந்துட்டு எப்போ வேலை போகும், எப்போ மரணம் வரும், ஏதாவது உத்தரவாதம் இருக்கா, எதுவுமே உத்தரவாதம் கிடையாது, பயம். மா வந்து மரணம், கடைசியில் இறந்துருவாங்க. ப ப ப ப ம, இதுதான் பவர்கா. இதுக்கு ஆப்போசிட் வேர்டு அப்பவர்கா சான்ஸ்கிரிட்ல. சேர்த்தா அப்பவர்கா. இந்த அப்பவர்காங்கிறது லிபரேஷன், பாத் ஆஃப் லிபரேஷன். இந்த அப்பவர்கா கொடுக்குறது யாரு? கிருஷ்ணர் தான் கொடுப்பார். சம்ஸ்கிருத்தேனா இந்த பௌதிக லோகத்தில் இருக்கிற துயரங்கள்லேருந்து விடுதலை அளிக்கக்கூடிய ஒருத்தன் நீ தான் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை புகழ்ந்து பாடுறாரு. ஓகே, அர்ஜுனர் புகழ்ந்து பாடுறாரு. பர்பட் படிங்க பிரபு, நீங்கள் படிங்க. ஹரே கிருஷ்ணன். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தெய்வீக குணங்களை அர்ஜுனன் அறிந்திருந்தார். குருஷேத்திர யுத்தத்தில் அவர்கள் இருவரும் இணைந்திருந்த பொழுது இதை அவர் ஏற்கனவே அனுபவித்திருந்தார். ஆகவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய அர்ஜுனனின் கருத்து அது அதிகாரப்பூர்வமானதாகும். ஸ்ரீ கிருஷ்ணர் சர்வ பதமை உடையவரும் முக்கியமாக பக்தர்களின் பயத்தை அழிப்போருமாவார். பக்தருக்கு பகவான் பாதுகாப்பு அளிக்கிறார் என்பதால் அவன் எப்பொழுதும் பயமற்றவனாகவே இருக்கிறான். பௌதீக வாழ்வானது
ஒரு காட்டுத்தீ போன்றதாகும். இது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையால் மட்டுமே அணைக்கப்படக்கூடியதாகும். ஆன்மீக குரு பகவானின் கருணையே உருவானவராவார். ஆகவே பௌதிக வாழ்வெனும் தீயில் கரை கொண்டிருக்கும் ஒருவரால் தன்னுணர்வு பெற்ற ஆன்மீக குருவின் வாயிலாக பகவானின் கருணை மழையை பெறவியலும். ஆன்மீக குரு அவரது வார்த்தைகளால் துன்பத்தில் ஆழ்ந்துள்ளவர்களின் இதயத்திற்குள் ஊடுருவி சென்று ஆன்மீக அறிவை புகுத்துகிறார். இது மட்டுமே பௌதிக வாழ்வினும் தீயை அணைக்கக்கூடியதாகும். ஹரே கிருஷ்ணா. ஸோ ஆன்மீக குரு தான் அந்த அணைக்கிறார். சம்சாரதாவானலிதலோகா திராணாய காருண்யகானகணத்வம் பிராப்தஸ்ய கல்யாண குணானவஸ்ய வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம். காட்டுத்தீ வந்துன்னா காட்டுத்தீயை அணைக்கிறதுக்கு நம்ம பக்கெட்டில் தண்ணியை ஊற்ற முடியாது. ஓகே, லாரியில் கொண்டு ஊற்ற முடியாது. அதுக்கு மேகத்துலேருந்து தான் தண்ணி வரணும். அதே மாதிரி நமக்கு துன்பங்கள் வந்துடும், நம்ம கேட்காமலே வரும். அதை அணைக்கக்கூடிய யார் தானா? ஆன்மீக குரு மட்டும்தான். ஓகே, அந்த மாதிரி ஆன்மீக குருவுடைய பொற்பாதங்களை வணங்குறேன். இதுதான் அந்த மங்களாச்சரம். மங்களாத்தி டெய்லி எல்லாம் பண்ணணும். அதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த மங்களாத்தி பார்த்தீங்கன்னா அந்த 8 ஸ்டான்ஸாகவும் அந்த ஆன்மீக குருவை புகழ்ந்து பாடி சொல்லுவான். அந்த விக்கிரக ஆராதனை சொல்லி கொடுத்தது இந்த ஆன்மீக குரு தான். மகாபுருடைய கீர்த்தனில் வந்து அவர் லயிச்சு தன்னை மறந்து இருப்பார். அந்த மாதிரி ஆன்மீக குரு நான் வந்து வணங்குறேன். 4 விதமான உணவுப் பொருட்களை பகவானுக்கு ஆஃபர் பண்ணி அதை பக்தர்கள் கொடுப்பாரு. அந்த ஆன்மீக குரு வணங்குறேன். ராதாகிருஷ்ணனுடைய லீலைகள் நித்தியமாக பங்கேற்பார். அந்த சாண்டிங் மூலமாக நமக்கு நாமத்து மூலமாக ரூபம் அப்புறம் வந்து லீலைகள்லாம் புரிய வரும், குணங்கள்லாம் புரிய வரும். இந்த கோபியுடைய சேவைகளில் அவர் ஈடுபடுறாரு, தன்னுடைய டிசைபிளையும் ஈடுபடுத்துறாரு. அந்த பகவானுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான் ஆன்மீக குரு. அவருக்கும் பகவானுக்கும் வித்தியாசம் இல்லை. எப்படி? பகவானுடைய ரெப்ரசன்டேஷன். அவர் பகவான் கிடையாது. ஓகே, இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம்னு வச்சுப்போமே, நம்ம போகலன்னா பசங்களை அனுப்புகிறோம் இல்லையா? நம்ம பசங்க நம்மளை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஆன்மீக குரு பகவானை ரெப்ரசென்ட் பண்ணுறார். அந்த ஆன்மீக குருவுடைய வைஷ்ணவ அந்த கருணையில தான் நம்ம ஓடுது, வண்டி போடுது. யஸ்ய பிரசாதாத் பகவத் பிரசாதோ யஸ்யா பிரசாதா நகதி கோதோபி. யஸ்ய அப்பிரசாதம் இருக்கு இல்லையா, அது பிரபுபாத குறிக்கும். யஸ்ய பிரசாதாத் குரு மகாராஜ் குறிக்கும். யஸ்ய அப்பிரசாதம் யாரு குறிக்குது? பிரபுபாத குறிக்கும். ஏன்னா பிரபுபாது வந்து ப்ரீஎமினன்ட் சிக்ஷா குரு. ஓகே, பிரபுபாது தனியாக இடம் இருக்கு. அவர் கீழே குரு மகாராஜ் வராங்க இல்லையா? குரு மகாராஜ் வந்து எஸ்ய பிரசாதாத். எஸ்ய அப்பிரசாதம் பகவான் அந்த குரு மகாராஜுடைய கருணை மீன் பிரபுடைய கருணை இல்லைன்னா நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இது பண்ணுவாங்க. ஓகே, ஆனால் குரு பூஜை பார்த்தீங்கன்னா பிரபுபாதை பண்ணுவோம். ஓகே, ஜென்ரலாக பிரபுபாதை தான் குரு பூஜை வந்து அவ்வளோ பண்ணுவாங்க. ஆனால் ஆன்மீக தனியாக வரும்போது ஆன்மீக குரு பூஜை பண்ணும். ஜென்ரலாக டெம்பிள் எதுக்கு பண்ணுவாங்க? யார் பண்ணுவாங்க? பிரபுபாதை தான் குரு பூஜை பண்ணுவோம். எவ்ரிடே வி ஹேவ் டு டு குரு பூஜை பிரபுபாதை ஒன்லி. இதுதான் ஜிபிசி ரூல். ஆன்மீக குருவோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தீக்ஷா குரு, சிஷா குரு, வர்தம பிரத்யக்ஷ குரு. வர்த்தம பிரத்யக்ஷ குருனா ஃபர்ஸ்ட் வழிகாட்டுறாருல, நீங்கள் இஸ்கானுக்கு போங்க நல்லா இருக்கும் அப்படின்றார் இல்லையா? அதான் வர்தம பிரத்யக்ஷ குரு. யாராவது சொல்லி தானே இஸ்கான் வந்திருப்போம். யாராவது தமிழுக்கு ஏதோ சொல்லி தானே வந்திருக்கீங்க நீங்கள் இல்லையா? அது மாதிரி யாராவது நீங்கள் சொல்லி வந்திருப்பீங்க இல்லையா? எவ்வளோ அவங்க வர்த்தம பிரத்யக்ஷ குரு. அதுக்கடுத்து சிக்ஷா குரு. சிக்ஷா குருனா அவர் வந்து உங்களை கொஞ்சம் எனேபிள் பண்ணி டெய்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து மோல்டு பண்ணி இந்த மாதிரி பண்ணுறாரு இல்லையா? கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து அவங்கள ரெடி பண்ணுறாருல டெய்லி, அவர் சிக்ஷா குரு. தீக்ஷா குரு இனிஷியேஷன் கொடுக்குறது. கிவ் மந்த்ரா பவர்ஃபுல் பிகாஸ் கனெக்டிங் டு டிசைப்ளிக் செக்ஷன். அவர் டிசைப்ளிக் செக்ஷனில் இணைக்கிறார் இல்லையா? இந்த மாதிரி 3 குருமே இம்பார்ட்டன்ட். ஓகே, இல்லை ஒரு குரு தான் இம்பார்ட்டன்ட் அப்படி கிடையாது. அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்தே குரும் இசபக்தான் ஈசாம் ஈசாவதாரத்தான். இது பகவத்கீதை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுலேயே ஸ்லோவர் வந்தே குரும் இசபக்தான் ஈசாம் ஈசாவதாரத்தான் தத் பிரகாஷ் சக்தி. அது சரி சரி. வந்தேஹம் ஸ்ரீ குரு ஸ்ரீ யுதபத கமலம் ஸ்ரீ குருன் வைஷ்ணவாம் ஸ்ரீ குருன். குருன்னு சொல்லியிருக்காங்களா குருன்னு சொல்லியிருக்காங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? குருன் புளூரல். எனக்கு ஒரு குரு இருக்காரு அப்படி கிடையாது, தவறு. குரு வந்து பிளாட்ஃபார்ம். குரு என்னது? பிளாட்ஃபார்ம். அது நிறைய பேர் இருப்பாங்க குரு. அந்த தீக்ஷா குரு இருக்கார் இல்லையா, அவருடைய பிரதர் வந்து காட் பிரதர் இருக்கார்ல, அவர் பெரியப்பா.
அவருக்கு மாமா, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாம் குரு தான். வி கேனாட் டிஃபரன்ஷியேட். என்னுடைய குரு நான் மதிப்பேன், அந்த குரு பரவாயில்ல, அவர் வந்தால் நான் வரணும் அவசியம் கிடையாது, என் குரு எப்போ வருவோ அப்போ தான் வருவேன். இது தப்பு. புரியுதா உங்களுக்கு? குருன்னு தான் சொல்லியிருக்கு. இட் இஸ் ஆக்சுவலி வந்தேகம் ஸ்ரீ குரு ஸ்ரீ குருன் வைஷ்ணவாம்ச. வைஷ்ணவர்கள், ஒரு வைஷ்ணவர் கிடையாது, வைஷ்ணவர்கள் எல்லாருடைய கருணை. இப்படி தான் நம்ம படிச்சுக்கணும். ஆக்சுவலாக ஒருத்தருடைய கருணையில் போகலாம் அப்படின்னு சொல்லி போடவே இல்லை. நிறையாவருடைய கருணைகள், நிறையா குருவுடைய கருணைகள். நிறையா குருனா உண்மையிலே குரு. இப்போ நம்ம இது இந்த லெவலில் வந்து ஈக்குவல் லெவல். ஓகே, இது மேபி மென்டர் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, மென்டர் அந்த மாதிரி. ஆனால் அந்த தீக்ஷா குரு போகிறோம் இல்லையா, அதில் சொல்கிறேன் நான் டிஃப்ரென்ஷியேட். நம்ம குரு மட்டும் தான் குருன்னு கிடையாது. நம்ம குருவுடைய ஆன்மீக சகோதரர் இருக்கார்ல, அவரும் குரு தான். பிரபாதிக்கு எத்தனை டிசேபிள் இருக்காங்க, அவங்க எல்லாம் குரு தான். we cannot differentiate. ஓகே, இந்த குரு வந்துட்டார், அந்த குரு வந்துட்டாரு, என் குரு வந்தால் நான் சொல்லுவேன், அந்த குரு வந்தால் நான் மாட்டேன், அது கிடையவே கிடையாது. ஓகே, எல்லாருமே குரு மகாராஜ். ஸ்பெஷல் கனெக்ஷன் இருக்கும் நமக்கு. ஓகே, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. ஆமாம், ஆனால் அதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஓகே, அது வந்து என்ன ஆகும், அப்பன்ஸாக முடிஞ்சிடும். ஓகே, அதனால தான் வந்து குருன் விசபக்தான், சாரி அதுலேயும் குருன்லாம் வருது, அதுவும் குருன்லாம் வருது. அது சைத்தன்ய சேதனத்தை வருது. வந்தே குருன் இசபக்தான் ஈசாம் ஈசாவதாரக்கான், அதுலேயும் குருன்னு தான் வருது, ப்ளூரல் தான் வருது, சிங்குலர் வரவே இல்லை ஆக்சுவலாக. ஓகே, எப்பயுமே சிங்குலரே கிடையாது. ஏன்னா அந்த குருங்கிறது என்னது, ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகே, எல்லா குருவும் ஒரே வார்த்தையை தான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, கிருஷ்ணாட்ட சரணடைங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் குரு. குருன்னா 3 குணங்களுக்கு மேலே வந்தவங்க தான் குரு. அதனால் இன்னொருத்தரை பார்த்து நம்ம புகழக்கூடாது. இப்போ நானே கிளாஸ் எடுக்கிறேன் இல்லையா, எனக்கு பர்த்டே வந்து மாதாஜி பர்த்டே வச்சுமே, பிரபுஜி மாதாஜி டூயிங் வெரி வண்டர்ஃபுல் சொல்லி மாலை அணிவிக்கிறதோ இல்லை பாதங்களை கழுவுறதோ கூடவே கூடாது. இதெல்லாம் தவறான விஷயம். யாராவது ஒருத்தர் குழியில் தள்ளணும்னா அந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, அவரை குழியில் தள்ள முடிவு பண்ணிட்டீங்கன்னா 4 பேர் சேர்ந்து புகழ்ந்து சொல்லிகிட்டே இருக்கலாம். பிரபு உங்களை மாதிரி ஆள் கிடையாது, மாதாஜி உங்களை மாதிரி இல்லைன்னா நம்ம அந்த மாதிரி க்ளோரிஃபிகேஷன் பண்ணக்கூடாது. செத்த பிறகு மாலை போட்டவங்களே அப்போ க்ளோரிஃபை பண்ணலாம், இஸ் எ வெரி பியூர் வைஷ்ணவம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு முன்னால் ஒரு மனுஷன் என்ன பண்ணக்கூடாது, அவங்க தீக்ஷா லெவலில் உள்ளவங்களாம் க்ளோரிஃபை பண்ணலாம். நம்ம சொல்கிறது அன்னாடத்தில் சொல்கிறேன் இல்லையா, நானும் ஒரு சிக்ஷா கொடுக்குறேன், எனக்கு பாத பூஜை பண்ணுங்கன்னு சொல்லி இதெல்லாம் நடக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. ஏன் பண்ணக்கூடாது, அவர் எதில் இருக்கார், இன்னும் 3 குணங்கள் இருக்கிறார். மேபி அவருக்கு வேறு இதில் கோவம் வரலாம். ஓகே, வேறு எப்படியா இருக்கலாம் அவர். அதனால் ஃபுல்லி பியூரிஃபை கிடையாது. யார் தான் ஃபுல்லி பியூரிஃபைடு, பிரபுபாதர் ஃபுல்லி பியூரிஃபைடு. அவருக்கு ட்ரெயின் பண்ணாங்கல்ல, அதில் கொஞ்சம் பேர் ஃபுல்லி பியூரிஃபைடு, அதில் கொஞ்சம் பேர் விழுந்திருக்காங்க. ஓகே, அதனால் அவங்கள நம்ம பிரம்மாவை சிரிச்சாங்க இல்லையா, மாரிசன் பசங்க, அந்த மாதிரி நம்ம யாரையும் சிரிச்சிடக்கூடாது. சன்னியாசி விழுந்துட்டாரு அப்படின்னு நினச்சிடக்கூடாது. நம்ம பாடு அவ்வளோதான், அதோகரி தான். அந்த சன்னியாசி இப்படி இருந்தால் தெரியுமா, 84 வயசில் இப்படி ஆயிடுச்சுங்க, இப்படிலாம் பேசவே கூடாது. நமக்கு அது அருகதையே கிடையாது. அவரால் எந்திரிச்சு நின்ட்டாரு, நம்ம எந்திரிச்சே நிற்கிறோம். புரியுதா, நம்ம நிலமை ரொம்ப கீழே இருக்கும். நம்ம நிலமை சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் நம்ம யாரையும் கமெண்ட் பண்ணக்கூடாது. அவர் ஏதோ ஒரு காரியத்தில் அப்படி நடக்கலாம், அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. ஓகே, நிறைய சன்னியாசி இப்படி போயிருப்பான் அப்படி போயிருப்பாங்க எடுத்துக்கிட்டு எல்லாரையும் திட்டுவாங்க. ஏன் எல்லாரும் இப்போ தெரிஞ்சு போச்சு, எல்லா வெப்சைட்லையும் கிழிக்கிறாங்க. இந்த இஸ்கான் அப்படி விழுந்தார், இவர் இப்படி விழுந்தார், இந்த சன்னியாசி இப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றி நம்ம பேசவே கூடாது. ஓகே, நம்ம இதை பற்றி தான் பேசணும். கிருஷ்ணா என்ன சொன்னார் அர்ஜுனருக்கு, பிரபுபாத் என்ன சொன்னார் அவங்க குரு மகாராஜுக்கு, அவங்களுடைய டிசேபிள்ஸ்க்கு. அவங்க டிசேபிள் நமக்கு என்ன சொல்லித்தராங்க, இதோடு நம்ம கதை முடிஞ்சிச்சு. இவன் என்ன சொன்னார், அவன் என்ன சொன்னார், இதெல்லாம் பார்த்தோம் நம்ம என்ன, நம்மளோட லைஃபு முடிஞ்சிடும். ஓகே, முடிஞ்சுதா? இப்போ ஒரு ஸ்லோகம் படிக்கணும், எல்லாம் படிச்சோம்ல, இன்னும் நீங்கள் படிக்கலையா, இன்னும் டைம் முடிஞ்சு போச்சு. சரி, நீங்கள் அது மாத்திரம் படிங்க, இந்த ஸ்லோகம் மட்டும் படிக்கலாம். தோமாத்யா புருஷாக்ஷாக்ஷா ஈஸ்வரா பகதே பரா மாயாவிதஸ்ய சிக்ஷக்த்யா கைவல்யே சிதாத்மனி. படிப்பியா, படி, ஸ்லோகம் படி. சரியா, படிக்க முடியாதா? இது முக்கியமான ஸ்லோகம் எதுவுமே. தோமாத்யா புருஷாக்ஷாக்ஷா ஈஸ்வரா பகதே பரா மாயாவிதஸ்ய சிக்ஷக்த்யா கைவல்யே சிதாத்மனி. பிரபு படிங்க, பிரபு
டிரான்ஸ்லேஷன். மொழிபெயர்ப்பு. தாங்களே மூல முழுமுதற் கடவுளாகவே தாங்கள் சிருஷ்டி முழுவதிலும் விரிவடைந்திருப்பவரும் பௌதிக சக்திக்கு மேற்பட்டவருமாகவே உங்களுடைய ஆன்மீக சக்தியின் பலத்தினால் பௌதிக சக்தியின் விளைவுகளை நீங்கள் விளக்கி விடுகிறீர்கள். நீங்கள் எப்பொழுதும் முக்கிய ஆனந்தத்திலும் உன்னத அறிவிலும் நிலை பெற்று இருக்கின்றீர்கள். பகவானின் தாமரை பாதங்களில் சரணடைபவரால் அறியாமையின் பிடியிலிருந்து விடுபட முடியும் என்று பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார். கிருஷ்ணர் சூரியனை போன்றவர், மாயை அல்லது ஜடவாழ்வு இருளை போன்றது. எங்கெல்லாம் சூரிய ஒளி இருக்கின்றது அங்கு இருள் அல்லது அறியாமை உடனே மறைந்து விடுகின்றது. அறியாமை உலகிலிருந்து வெளியேறுவதற்காக மிக சிறந்த வழி இங்கு கூறப்பட்டுள்ளது. பகவான் இங்கு மூல முழுமுதற் கடவுள் என்று அழைக்கப்படுகின்றார். அவரிடமிருந்து மற்றெல்லா முழுமுதற் கடவுளும் விரிவடைகின்றனர். ஓகே ப்ரோ, போதும் போதும், தேங்க்யூ ப்ரோ. ஈஸ்வரி மேலே படிக்கிறீங்களா? படிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. பகவானின் தாமரை பாதங்களில் சரணடைவதால் அறியாமையின் பிடியிலிருந்து விடுபட முடியும் என்று பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார். கிருஷ்ணர் சூரியனை போன்றவர், மாயை அல்லது ஜடவாழ்வு இருளை போன்றது. எங்கெல்லாம் சூரிய ஒளி இருக்கின்றதோ அங்கு இருள் அல்லது அறியாமை உடனே மறைந்து. பிரபு மாதாஜி எது படிக்கிறீங்க நீங்க? ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்காதீங்க மாதாஜி, அவர் இடையில விட்டாரு. எங்கும் பரவி இருப்பவரால அதுல இருந்து படிங்க. அவர் பாதி படிச்சிட்டாரு. எங்கும் பரவி இருப்ப அது பகவானின் எங்கும் பரவியுள்ள அம்சமும் கூட அவரது பூர்ணமற்ற ஓர் அவதாரமையாகும். ஆகவே அந்த பரமாத்மா அவருக்குள் அடங்கியவராக இருக்கிறார். பரிபூர்ண முழங்கு கடவுளான அவர் ஜட சிறுக்கியால் தொட முடியாத உன்னத நிலையில் இருப்பதால் ஜட உலக செயல். மாதாஜி இல்ல இல்ல வெயிட் பண்ணுங்க மாதாஜி, கொஞ்சம் மீட்ல போடுங்க. நீங்க உங்களுக்கு தெரியல, சரி பாக்கலாம், மீட்ல போடுங்க. நீங்க படிங்க, சரி படிங்க. இல்ல அவரு 9 லைனா, சரி படிங்க படிங்க. சரி விட்டுருங்க, பரவாயில்ல, நேரம் இல்லை நமக்கு. விஷ்ணு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஒரு விரிவாங்க அங்கமாவார். பகவான் தம்மை எண்ணிலடங்காத முழுமுதற் கடவுளாகவும் ஜீவராசிகளாகவும் பல்வேறு சக்திகளாகவும் வெளிப்படைய செய்கிறார். ஆனால் யாரிடமிருந்து அனைத்தும் தோன்றுகின்றனவோ அது அந்த மூல முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரே ஆவார். ஜட உலகில் உணர்ந்தறியப்படும் பகவானின் எங்கும் பரவியுள்ள அம்சமும் கூட அவரது பூரணமற்ற ஓர் அவதாரமாகும். ஆகவே அந்த பரமாத்மா அவருக்குள் அடங்கியவராகவே இருக்கிறார். பரிபூரண முழுமுதற் கடவுளான அவர் ஜட சிருஷ்டியால் தொட முடியாத உன்னத நிலையில் இருப்பதால் ஜட உலக செயல் விளைவுகளுடன் அவருக்கு எவ்வித தொடர்பும் இல்லை. இந்த இருள் சூரியனுக்கு எதிரானதாகும். எனவே இருள் சூரியனின் இருப்பை சார்ந்ததாக உள்ளது. சூரியனுக்குள் துளியும் இருள் கிடையாது, ஒளி மட்டுமே நிரம்பியுள்ளது. அதை போலவே பௌதிக இருப்பிற்கு அப்பாற்பட்டவரான பரமபுருஷ பகவான் ஆனந்தத்தால் நிரப்பப்பட்டு உள்ளார். அவர் ஆனந்தம் நிரம்பியவர் என்பதுடன் பல்வேறு தெய்வீக இயல்புகளையும் கொண்டவராவார். பகவான் இயக்கமற்று இருப்பவரல்ல, ஆனால் சுறுசுறுப்பான பலதரப்பட்ட நிலைகளை கொண்டவராவார். ஜட இயற்கையில் முக்குணங்களால் சிக்கலடைந்துள்ள பௌதிக இயற்கையிலிருந்து அவர் வேறுபட்டிருக்கிறார். அவர் பரமன் அல்லது தலைவராவார். ஆகவே அவர் பரிபூர்ணமானவராக உள்ளார். அவருக்கு பல வகைப்பட்ட சக்திகள் உள்ளன. இச்சக்திகளால் அவர் பௌதிக உலகை படைத்து காத்து அளிக்கின்றார். இருப்பினும் அவரது சொந்த வசிப்பிடத்தில் அனைத்தும் நித்தியமானவையும் பூரணமானவையாகும். உலகம் சக்திகளாலோ அல்லது சக்தி வாய்ந்த பிரதிநிதிகளாலோ மட்டும் இயங்குகின்றது என்பதல்ல. ஆனால் எல்லா சக்தியும் கொண்டவரான சக்தி வாய்ந்த புருஷரால் அது இயக்கப்படுகிறது. ஓகே, ஹரே கிருஷ்ணா ப்ரோ. ஸோ முடிஞ்சதோட
நல்லா இது 4 ஸ்லோகம் சொல்லுவார். இன்னும் 2 ஸ்லோகம் இருக்கு, அப்புறம் பார்க்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேள்விலாம் பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். எது கேள்வி இருக்கா? ஓகே, எது கேள்வி இல்லை, நம்ம பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் பாயிண்ட் ஷேர் பண்ணுங்க ப்ரோ. அநியாயக்காரங்க யாராவது சொல்லணும்னாக்கா ஆத்துதாயினி. ஆமாம், வீட்டுக்கு வந்து ஃபயர் பண்ணுறது, ஆமாம், வந்து விஷம் கொடுத்து கொல்றது, அப்புறம் புதிய ஆயுதங்களை வச்சு அவங்க திடீர்னு தாக்குறது, அப்புறமா வந்து சொத்தை வந்து அபகரிக்கிறது, ஆமாம், நிலத்தில் வந்து நம்ம வந்து உரிமை கொண்டாடுறது, ஆமாம், அப்புறம் அடுத்தவருடைய மனைவி வந்து அபகரிக்கிறது, ஆத்துதாயினி. ஓகே, அவங்களுக்கு கொள்ளலாம், இப்போலாம் அவங்களாம் தான் சொல்லி. ஹரே கிருஷ்ணா. பிரபு ஆமாம், ஓகே, அதான் முக்கியம். ஓகே, சாண்டிங்கும் சரி இம்பார்ட்டன்ட். சேத்தோ தர்பண மார்ஜனம், நம்மளோட இதயங்களை வந்து க்ளீன் பண்ணுறது சாண்டிங் பண்ணலாம். பிரபு நீங்கள் எதுவும் இல்லை, சரி ஆயிடும். பிரபு அதாவது அஸ்வத்தாமன் பிராமணனா இருந்தா கூட இந்த மாதிரி தவறுகள் செய்யறதா அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அவர் வந்து பிராமணன் கிடையாது. ஆக்சுவலாக துபிஜ பந்து தான் அவர். பிராமண குலத்தில் இருந்தாலுமே அவர் பிராமணன் கிடையாது. ஓகே, தகுதி இல்லாத. கரெக்டாக. ஹரே கிருஷ்ணா. அப்புறம் பண்ணீங்க பகவானின் தாமரை பாதங்களில் சரணடைவதால் அறியாமையின் பிடியிலிருந்து விடுபட முடியும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதை. ஹரே கிருஷ்ணா. ஈஸ்வரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதையும் பாகவம் ரெண்டுமே கிருஷ்ணருடைய கதை தான். ஆனா கிருஷ்ணரும் சைத்தன்யா பிரபு 2 பேர் கருத்து ஒரே கருத்து தான். ஆமாம், ரெண்டுமே கிருஷ்ண கதா. ஓகே, வெரி நைஸ். ஹரே கிருஷ்ணா. கார்த்திக் பிரபு. ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா. இப்போ பக்தியில தொடர்ற ஒருத்தர் வந்து அவங்க வீழ்ச்சி அடைகிற மாதிரி இருந்தாலும் அவங்க நிஜமா வீழ்ச்சியில அடையிறது இல்லை. ஆனா அதனால நம்ம அவங்கள பத்தி கிண்டல் கிரியெல்லாம் பண்ணாம நம்மளோட பக்தியில தொடரணும். வெரி நைஸ், வெரி நைஸ். தேங்க்யூ பிரபு. சரோஜா மாதாஜி. பிரம்மாஸ்திரத்தை அவங்க வந்து செயல் படுத்த முடியும், ஆனா செயல் இலக்கம் செய்ய முடியாது. அதை திருப்பி வந்து செய்ய முடியாது. மாதா நீங்க கேட்கல, நீங்க பேசுறது கேட்கல. கேட்கல, நீங்க பேசுறது கேட்கல. சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. பிரம்மாஸ்திரத்தை அஸ்வத்தாமனால செயல் இலக்கு செய்ய முடியாது, செயல்படுத்தத்தான் முடியும். சரி, ஓகே. தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. கலாவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. பௌதிக வாழ்வு வந்து இந்த காட்டு தீயை போன்றது. அது வந்து பகவான் கிருஷ்ணரால மட்டும்தான் அதை அணைக்க முடியும். ஆன்மீக குரு வந்து பகவானுடைய அந்தரங்க பிரதிநிதி. நம்ம எல்லாம் பௌதிக வாழ்வின் தீயில வந்து கருகே கொண்டிருக்கோம். அந்த ஆன்மீக குரு தன்னுறவு பெற்ற ஆத்மாவானதுனால அவர் வந்து பகவானின் பிரதிநிதியா இருந்து நம்மளுடைய பௌதிக தீயெல்லாம் அணைக்கிறார் பிரபு. தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. சரி, அலி. லார்ட் கிருஷ்ணா அவங்களோட பியூர் டோட்டிஸ் வந்து ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, பட் அவங்களோட மனசுல வந்து சேம் திங்ஸ், அதர் திங்ஸ். கிருஷ்ணா வந்து அஸ்வத்தாம வந்து கொல்ல சொன்னார் அர்ஜுனாவை, பட் he got the அவர் மனசுல வந்து வேற இருந்தது. சோ அர்ஜுனா அண்டர்ஸ்டுட் தட் இன்டென்ஷன். அந்த மாதிரி வந்து அவங்களோட இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிவோட்டி இல்லைன்னா ஒரு பியூர் கான்ஃபிடென்ஷியல் டிவோட்டியாக தான் புரிஞ்சுக்க முடியும். பியூர் டிவோட்டி வந்து எந்த லெவலில் இருக்கலாம். நியோஃபைட் இருக்கார்லையே அவர்லேயும் பியூர் இருக்கலாம். பியூர் டிவோட்டினா உத்தம அதிகாரி மாத்திரம் பியூர் டிவோட்டி இல்லை. இனிஷியல் ஸ்டேஜ்லேயே பியூர் டிவோட்டியாக இருக்கலாம். ஹூ இஸ் பியூர் டிவோட்டி? நீங்கள் என்ன சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இஸ் அ பியூர் டிவோட்டி. ஓகே, that is called a pure devotee. He will do whatever you say. That's called pure devotee. Okay, Mataji. டிவோட்டிஸ் வந்து இம்பர்ஃபெக்ட்டா இருந்தாலுமே அவங்க உயர்ந்தவங்க தான். மெட்டீரியல் லைஃப்ல ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருந்தவங்களோட இவங்க டிவோட்டிஸ் தான். Why now? Correct. Thank you. ஒரு ஃபியர்லெஸ்னஸ் வந்து கிருஷ்ணா மட்டும்தான் நமக்கு கொடுக்குறாரு. ஆமா, பக்தானாம் அபயங்கரா. ஓகே, thank you. அஸ்மி. அஸ்வத்தாமா வந்து பந்து ஏன்னா வந்து அவர் வந்து அவர்கிட்ட வந்து பிராமணோட குவாலிட்டிஸ் இல்லை, அவர் வந்து ஆதத்தாயினி. கரெக்ட். ஸோ அதனால துவிஜபந்து. ஓகே, ஃபைன். இசா துவிஜா. ஓகே. ஆன்மீக குருவான தான் நம்மளோட குடும்பத்துல இருக்கும்போது அந்த இதுவை கடந்துட்டு ஆன்மீக அனுபவம் கொடுக்க முடியும். இந்த பௌதிகத்துக்கு அது
ஆனா அது ஆன்மீக குரு தீக்ஷா குரு முக்கியம். ஆனா அந்த மென்டர் இந்த மாதிரி இருக்காங்களா அவங்க முக்கியமா இல்லையா? ஆன்மீக குரு அந்த மாதிரி பண்றாங்க இல்லையா? தீக்ஷா குரு லெவல்ல யாருமே கிடையாது. தீக்ஷா குரு தான் அந்த லெவல். ஆனா மத்தவங்க முக்கியமா இல்லையா? எல்லாரும் முக்கியம். ஏன்னா அதுதான் குருன்னு போட்டுருக்காங்க. ஓகே, ஸோ வி கேனாட் பைபாஸ் எனிதிங். ஓகே, எல்லாருமே முக்கியம். ஓகே, ஏன்னா நம்ம வர்தமா சிக்ஷா குரு கூட முக்கியம். வர்தமா சிக்ஷா குருனா அதை போயிட்டு வாங்க அப்படின்னு கை கட்டுறாங்கல்ல, ஷீ இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு பேருமே சிக்ஷா குரு தான் வச்சுருக்காங்க. அப்போ இஸ் நாட் பியூர் டிவோட்டி, இஸ் ஜஸ்ட் ஷோயிங் த பாத். ஓகே, அப்படி போங்க இஸ்கான் போங்க அப்படின்றாங்க, அதுவே இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அதனால துருவ மகாராஜா வந்து அந்த மேலே போறாரு. அவருடைய வர்தமா சிக்ஷா குரு யாருக்கிட்ட அவங்க அம்மா. அவங்க அம்மாவுக்கு வர தெரியாது. அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, நீ காட்டுக்கு போடா ராசா, அங்கே போன நீ கிருஷ்ணர் பார்க்கலாம், அவ்வளோதான். அவருக்கு யார் குரு? துருவ மகாராஜா. நாரதா தான் குரு. நாரதா தான் சொல்லித்தரார். ஆனால் துருவ மகாராஜா மேலே போகும்போது வருத்தம், எங்கள் அம்மா வரணுமே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த துருவ மகாராஜா கூட்டு போகிற அந்த பிளேனில் இருக்கிற அந்த விஸ்வதா சொல்கிறாங்க, உங்களுக்கு முன்னால் ஒரு ஃப்ளைட் போது பாருங்க, அதில் உங்கள் அம்மா போகிறாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ஆன்மீக குரு வந்து இவருக்கு வில்லமங்கத்தாக்கு வந்து அவருடைய விபச்சாரி தான் குரு. ஓகே, விபச்சாரினா என்ன, அவங்க இந்த உடல்ல வச்ச ஆசையை நீ கிருஷ்ண மேலே வச்சுக்கலாமேன்னு சொன்னாங்க, அவ்வளோதான். உடனே அவர் திரும்பிடுறார், வாழ்க்கையே மாறிச்சு. அவர் பாடல் எழுதார், சிந்தாமணி தான் எனக்கு குருன்னு சொல்லி. குருனா அவர் வந்து அந்த சிந்தாமணி முழுவதும் அந்த மாதிரி கிடையாது. ஓகே, அவங்க விபச்சாரி. ஓகே, அதனாலும் அவங்களுக்கு ஒரு ரியலைசேஷன்லாம் இருக்கு. ஸோ எதுக்காக சொல்வாருன்னா, எவ்ரி ஒன் இஸ் கால்டு தட் லெவல் ஒன்லி. அதனால நம்ம வந்து ஒரு துச்சா மதிச்சிட முடியாது. ஓகே, அவங்களுக்கு அந்த இது இருக்கும், அப்படி கொடுத்து அப்படி போயிடும். ஓகே, அதனால அந்த குரு பிளாட்ஃபார்ம்ங்கிறது கிருஷ்ணர் தான் வரார். கிருஷ்ணர் வந்து அந்த மாதிரி வெளிக்காட்டுறார். அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த கிருஷ்ணர் வந்தாருன்னு சொல்லி நம்ம நினச்சிக்கணும். நினச்சிட்டு அவங்களுக்கு மரியாதை பண்ணிடணும். ஓகே, ஆக்சுவலாக அந்த மரியாதை கிருஷ்ணா தான் பண்ணும். மாதாஜி ஆமாம், கரெக்டாக போயிடும். ஓகே மேம், லெகசி மாதாஜி பாயிண்ட் சார் இல்லையா? ஓகே, வெரி நைஸ். நெக்ஸ்ட் டைம். ஓகே மாதாஜி. நீங்கள் தான் சத்யா மாதாஜி. பரிஷ்ணம். ஆமாம், பேனம், பேத்தா, பயா, மிருத்யு. ஓகே, இது வந்து பவர்கா. இதை தாண்டது அப்பவர்கா. ஓகே, கிருஷ்ணா தான் அப்பவர்கா வழங்க முடியும். மாதாஜி வரிசையா தண்டனை கிடைச்சே இருக்கு. எப்ப விமோசனம் கிடைக்குதுன்னா இப்பதான் விமோசனம் கிடைச்சிச்சு. போன துவாபரத்துல கிடைச்சிருக்கு. ஆமா, அது வந்து யாருக்கு அவமரியாதை பண்ணுறது பொறுத்து. பிரம்மா அவ்வளவு பெரிய வைஷ்ணவர், அவருக்கு அவமரியாதை நம்ம நினைச்ச கூடாது. நான் ஒரு வைஷ்ணவர், எனக்கு ஒரு அமரியாதைப்பட்ட என்ன நடக்கிற ஒண்ணு நடக்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நீயே ஒரு வைஷ்ணவர் சொல்லி கிருஷ்ணர் இது பண்ணிடுவார். ஓகே, அது நம்மள பெருமையா நினைச்ச கூடாது. அது பிரம்மாவை பார்த்து அந்த பசங்க, குட்டி பசங்க, விவரம் தெரியாதுன்னா அவங்க வேதங்கள்லாம் கற்றுக்கிட்டாங்க. சின்ன வயசுலேயே தெரியும் அவங்களுக்குலாம். சத்தியலோகத்தில் அவங்க சிரிச்சதுனால அவங்களுக்கு அவ்வளோ பெரிய தண்டனை. இப்போ தான் அவங்களுக்கு விமோசனம் கிடைச்சிது. இப்போ தான் என்ன 5000 வருஷத்துக்கு முன்னாடி விமோசனம் கிடைச்சிருக்கு இல்லையா? தேவகியோட குழந்தைங்களை வெட்டும்போது தான் கிடைச்சிருக்கு. ஆமாம், அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம யார் பீரியட் டிவோட்டின்னு தெரியுமா? பீரியட் டிவோட்டி யாருன்னு தெரியாது நமக்கு இல்லையா? எனிவன் கேன் பி பீரியட் டிவோட்டி பிகாஸ் தே ஹைட். யூ கேனாட் ஃபைண்ட் அவுட் ஹூ இஸ் பீரியட் டிவோட்டி. They will hide very nicely. அதனால நம்ம என்ன பண்ணோம், நமோ மகாத்மியாஸ்து நமோ சிசம்பியோ நமோ யவப்யோ நம ஆமந்துப்யா ஹே பிராமணகா மமதூதலிங்கா சரந்தி தேவ்யாம் சமஸ்தராக்யாம். எல்லாரையும் பக்தனா பார்த்துட்டு போயிடும். அதான் நல்லது. ஓகே, போயிட்டுனா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா நமக்கு யார் பீரியட் ஓடின்னு தெரியாது. அதனால அவங்க மூலமா என்ன வேணும், நமக்கு வந்து துன்பங்கள் வரும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. முதல்ல முடிச்சுக்கலாம். சொல்லுங்க மாதாஜி. ஆமாம், அது நம்ம வெப்சைட்ல இருக்கேன், மாந்தவேல இருக்கு. அதாவது ஆரத்தி பண்ண முடியல சொல்லணும்.
ஆரத்தி மார்னிங் மங்களாத்தி பண்ணிட்டீங்களா? ஸ்ரீகுரு பரமானந்தா பிரேமானந்தா, அது நீங்கள் ஆரத்தி ஆபரம் பண்ணும்போது இந்த ஸ்ரீகுரு பரமானந்தா சொல்லிங்க. ஸ்ரீகுரு பரமானந்தா பிரேமானந்தா பிரபந்தா வஜானந்தா பிரதானந்தா சேவையமா நியோஜியா. குருவுக்கு எப்பயுமே சொல்லிட்டு தான் நீங்கள் எல்லாமே சாப்பிடணும். ஆக்சுவலாக நீங்கள் ஆஃபர் பண்ணுறது குருவுக்கு தான் பண்ணுறீங்க, அவர் தான் ஆஃபர் பண்ணிட்டார், நம்ம ஆஃபர் பண்ணல. ஓகே, அதனால் ஸ்ரீகுரு பரமானந்தா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரேயர். அது நம்ம வெப்சைட்லேயே இருக்குது, நீங்கள் படிச்சுக்கலாம் அப்புறமா. ஓகே, அதை சொல்லிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே.